அணுவுக்குள் அணுவாக அகிலமெங்கும் பரந்தும் கரந்தும் நிறைந்தும் இருக்கின்ற பரம்பொருளை பணிந்து உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். டான் டிவியினுடைய பட்டிமண்டப நிகழ்வு தொடரிலே இன்றைய தினமும் உங்களுடன் இணைந்த ஒரு பேசு பொருளுடன் உங்களை சந்திப்பதில் இன்றைய பட்டிமன்ற குழுமமாகிய நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வெற்றி, அவனுடைய உயர்வு, அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அத்தனையும் இரண்டு விடயங்களிலே தங்கி இருக்கின்றது. ஒன்று, ஒவ்வொரு தனி மனிதனுடைய உழைப்பு, மற்றையது அவனை வந்து சேருகின்றதான அதிர்ஷ்டம். இந்த இரண்டு பாதைகளினுடைய பயணத்திலேதான் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களையும் நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்து விட்டாலே அந்த குடும்பத்திலே இந்த குழந்தை எங்களுக்கு கிடைத்தது பேரதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். அதே நேரம் சிலருடைய முயற்சி, கடும் உழைப்பு, நீண்ட காலமாக பிள்ளை இல்லாமல் இருந்து தவம் இருந்து பெற்ற அந்த உழைப்பினுடைய பயனாக அவர்களுக்கு கிடைத்த பேராகவும் இருக்கும். இதே அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியில் அவர்களுக்கு கிடைக்கின்ற கல்வி, தொழில் வாய்ப்பு, குறிப்பாக திருமண பந்தம், அவர்களுடைய வாழ்க்கை துணை, இவைப்படியான பல விடயங்களிலும் அந்த அதிர்ஷ்டம், அதிர்ஷ்ட காற்று என்கின்ற தன்மையிலே வாழ்க்கையுடன் இணைந்த தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அந்த பிள்ளை வாழ்க்கையிலே ஒரு நிலை, அது அவனுடைய சாதனை, இலட்சியத்திலே வெற்றி என்ற தன்மையிலே பார்க்கின்ற பொழுது அங்கே உழைப்பு என்பது அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. அங்கே உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைக்க வாழ்ந்திடாதே என்கின்ற திரைப்பாடலை நாங்கள் இங்கே எடுத்துக்கொண்டால், ஒருவனுடைய முயற்சியினுடைய போக்கிலே அங்கே உழைத்து வாழ்தல், முயற்சி செய்தல் என்பது அடிப்படையாக வலியுறுத்தப்படுகின்றது. இந்த தன்மையிலே இங்கே இன்றைய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்கள், வாழ்க்கையிலே வெற்றி பெற இருக்கின்றவர்கள், இவர்களுக்கு இந்த இரண்டில் எது பெரிதாக துணை செய்ய போகின்றது? ஒருவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதாக இருந்தால் உழைப்பு மட்டும் போதுமா, அல்லது அவனுடைய அந்த கடின உழைப்பு தான் அவனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றதா? இல்லை, அங்கே கூரையை பித்துக்கொண்டு குதிக்கின்ற அந்த அதிர்ஷ்டம் அவனுக்கு துணை செய்கின்றதா? அங்கே அந்த அதிர்ஷ்டம்தான் அவனை வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போய் விடுகின்றதா என்கின்ற விடயத்தை இன்றைய எமது பேச்சாளர்கள் அங்கே பேசுபொருளாக்கி உங்களுடன் இணைந்து இந்த விடயத்தை பரிமாறிக்கொள்ள இருக்கின்றார்கள். அந்த வகையிலே வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் உதவுவது அதிர்ஷ்ட காற்றா, உழைப்பு திறனா என்கின்ற தலைப்பின் கீழே இன்றைய விவாதம் தொடர இருக்கின்றது. நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே எல்லோருமே அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கின்றவர்கள், அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கின்றவர்கள் என்கின்ற அடிப்படையிலே இன்றைய இந்த விவாத களமும் அந்த அதிர்ஷ்டத்துடன் ஆரம்பிக்க இருக்கின்றது. இன்றைய வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் உதவுவது அதிர்ஷ்ட காற்றே என்கின்ற அணியினுடைய முதன்மை பேச்சாளர், யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு உதவியாளர் மாதவி உமாசுத சர்மா அவர்கள் வாதத்தை தொடக்கி வைக்க வருகின்றார்கள். பாருங்கள். டான் டிவி சொந்தங்களுக்கும் என் சக விவாத நண்பர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் உதவுவது அதிர்ஷ்ட காற்றா, உழைப்பு திறனா என்பதாகும். அந்த வகையில் வாழ்க்கையில் பெரிதும் வெற்றி பெற உதவுவது அதிர்ஷ்ட காற்று என்ற தலைப்பினூடாக இன்று உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் 6 பேர் இந்த மண்டபத்திலே விவாதிகளாக அமர்ந்திருக்கின்றோம். எங்களை விட அனைவரும் திறமையானவர்கள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்றால் இதுவே உண்மையில் ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய விவாதத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். உண்மையில் நாங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற வேணுமெண்டா கண்டிப்பா எங்களுக்கு உழைப்பு திறன் அவசியம்தான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாங்க ஒரு பாடசாலையில போட்டி நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்றேன்டா கண்டிப்பா எங்களுடைய திறமை அவசியம்தான், எங்களுடைய உழைப்பு, அதுக்காக கடின உழைப்பு அவசியம்தான். ஆனால் நாங்க அங்க வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி பார்த்தா அந்த கடின உழைப்பையும் தாண்டி எங்களுக்கு அந்த நேரமும் சந்தர்ப்பமும் அதே மாதிரி அந்த ஒரு சூழலும் எங்களுக்கு சரியானதா அமைய வேண்டிய தேவையும் இருக்குது. எனக்கு நல்ல திறமை இருக்குது, நல்ல ஒரு கடின உழைப்பு இருக்குது.
ஆனாலும் எனக்கு அன்றைக்கு காய்ச்சல் வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா என்னால சரியா பேச முடியாது. பேச்சு போட்டியில என்னுடைய பரிசை வந்து நான் தட்டி செல்ல முடியாது. ஆகவே அந்த சந்தர்ப்பம் வந்து எனக்கு சரியானதா அமைய வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை தான் நாங்க எங்களுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்ல வாரோம் இங்க. இதே மாதிரி இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி என்று சொல்லி இன்றைக்கு பல வலைத்தளங்கள்லயும் வந்து இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பற்றி கேள்விப்பட்டிருக்க கூடும். என்னுடைய சக விவாத நண்பர்களும் கூட இந்த பிரபஞ்ச விதியை வந்து நம்ப கூடும். அதைத்தான் நாங்க இங்க அதிர்ஷ்ட காட்டுன்னு சொல்லி சொல்ல வரோம். ஒரு விஷயம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி, அதாவது ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு படிக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போறதா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாங்க அதை விரும்பணும். முதல்ல அதுக்காக வேண்டி நாங்க எங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து போட வேண்டிய தேவை வந்து இருக்கு. அதை நோக்கி நாங்க நகர்ந்து கொண்டு இருக்கணும். ஆனாலும் இந்த பிரபஞ்சம் வந்து எங்களை பார்த்து கொண்டு இருக்கும். நாங்க சரியான விதத்துல இயங்குறோமா, நாங்க சரியான உழைப்பை கொடுக்கிறோமான்னு பார்த்து கொண்டு இருக்கும். அப்படி இருக்கும் போது நாங்க சரியாக இயங்கும் போது எங்களுக்குடைய அந்த நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு சரியானதா அமைச்சு தரும். அதைத்தான் நாங்க இங்க அதிர்ஷ்டம் என்று சொல்லி சொல்றோம். இந்த நல்ல நாள் பெருநாள்ல எல்லாம் நாங்க இந்த பெரியவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறத பார்த்திருப்பீர்கள் நடுவர் அவர்களே. நாங்க அப்படி ஆசீர்வாதம் வாங்கும் போது அந்த பெரியவர்கள் என்ன சொல்லினோம், நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணினோம். அந்த ஆசீர்வாதம் எங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தியா வந்து எங்களுக்கு மாற்றம் பெறுது. அதைத்தான் நாங்க இங்க அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்ல வரோம். நாங்க சொல்ற இந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு எப்படி துணை புரியும்னு சொல்லி சொன்னா, நாங்க எக்ஸாமுக்கு போகும்போது பைக் காத்து போயிட்டாலோ, இல்லாட்டி எங்களுக்கு எக்ஸாமுக்கு நாங்க எழுதும் போது ஒரு பேனை இல்லாம போனாலோ, இல்ல இண்டெக்ஸ் நம்பரை மறந்துட்டு போனாலோ, எங்களுக்கு உதவுறதுக்கு அந்த நேரத்துல ஒரு மனிதரை வந்து அந்த பிரபஞ்சம் அனுப்பி வைக்கும். அதைத்தான் நாங்க எங்களுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்ல வரோம். ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளன்னு சொல்லி ஒரு பழமொழியை வந்து நாங்க சின்னல இருந்து கேள்விப்பட்டிருப்போம். இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தா, நாங்க வியாபாரியா இருக்கலாம், நாங்க ஒரு பஞ்சு விற்கிற ஒரு வியாபாரியா வந்து இருக்கலாம், இல்ல உப்பு விற்கிற வியாபாரியா இருக்கலாம். ஆனா நாங்க வந்து மழைக்காலத்துல போய் இந்த விஷயங்களை வந்து விற்க முடியாது. நாங்க எப்ப விற்கணும், வெயில் காலத்துல தான் விற்கணும். ஆக அந்த எங்களுக்குரிய சரியான சந்தர்ப்பம் எது, சரியான வியாபார தந்திரம் எது என்று சொல்லி புரிஞ்சு கொண்டு நாங்க அந்த நேரத்துல அந்த விஷயத்தை முயற்சி பண்ணும் போது நாங்க வெற்றியாளர்களா மாறுறதுக்குரிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு கைகள்ல தவழும். அதைத்தான் நாங்க சொல்றோம் இந்த அதிர்ஷ்ட காற்று எங்களுடைய பக்கம் வீசுகின்றது என்று. வெற்றியாளர்கள் எப்போதுமே சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறது இல்ல, சந்தர்ப்பத்தை தாங்களாகவே உருவாக்கி கொண்டுதான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இது வெளியில இருந்து பாக்குறவைக்கு நாங்க அதிர்ஷ்டம் என்று சொல்றது வேணுமெண்டா, நாங்க தனியா ஒரு உழைப்பை நம்பாம சும்மா இருக்கிற இந்த வடிவேல் இந்த காமெடியில வர மாதிரி சும்மா இருந்துட்டு நாங்க அதிர்ஷ்டத்தை நாங்க எடுத்துட்டு போறோம்னு சொல்லி சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அப்படி இல்லை. இது இந்த கருத்து. நாங்க எங்களுடைய உழைப்பை வந்து கண்டிப்பா கொடுக்க வேண்டிதான் இருக்குது. எங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வச்சு நாங்க முன்னேறி போக வேண்டிதான் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு வரிய அந்த தடக்கற்களை தாண்டி நாங்க பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய சக்திகள் வந்து தேவைப்படுது, நிறைய மனிதர்களோட உதவி வந்து தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த சரியான சந்தர்ப்பத்தை வந்து கடவுள் அமைச்சு தர்றதை நாங்க இங்க அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்ல வரோம். அதே மாதிரி நாங்க ஒரு பரீட்சைக்கு போகும்போதோ, இல்லாட்டி வாழ்க்கையில அடுத்த ஒரு விஷயத்தை நாங்க அச்சீவ் பண்ணும் போதோ எல்லாருமே சொல்லுவினோம் குட் லக், பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லி சொல்லுவினோம். ஏன் நாங்க சொல்றது இல்ல, உன்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான், இல்லாட்டி நீ நிறைய உழைப்பை கொடுத்துருக்க, நீ கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றது இல்ல. உனக்கு அந்த நேரம் சரியா அமையணும், உனக்கு அந்த நேரத்துல நீ எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைய வேணும் என்றுதான் பெஸ்ட் ஆஃப் லக் அண்டோ குட் லக் அண்டோ சொல்லினோம். இதை நீங்க வளமையா வந்து சொல்லி இருப்பீங்க. ஆனா அதுன்ற அர்த்தத்தை வந்து தெரியாமலே சொல்லி இருப்பீங்க. என்னுடைய எதிரணி நண்பர்கள் கூட இதை நிறைய தடவை பாவிச்சிருக்க கூடும், தங்களுடைய நண்பர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு. உனக்கு இந்த நேரம் வந்து சரியா அமையல, நீ அடுத்த முறை முயற்சி பண்ணு, அடுத்த முறை ஒரு ஏலெவல் எக்ஸாம்ல ஒரு ரிசல்ட்ஸ் குறைஞ்ச பிள்ளைக்கு கூட சொல்லக்கூடும், அடுத்த முறை நீ ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணு, உன்னுடைய நேரம் சரியாக அமையும் போது நிச்சயமா அடுத்த முறை வந்து நீ பல்கலைக்கழக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றதை கேட்டுக்கொண்டிருக்க முடியும். அப்படி இருக்கும்போது தனியவே உழைப்பு திறன் மட்டுமே இருந்துட்டா நாங்க வெற்றி பெற்ற முடியும்னு சொல்லி நிச்சயமா சொல்லிட முடியாது. இந்த உலகத்துல பிறந்த முக்காவாசி மக்களும் கூட உழைச்சு கொண்டுதான் இருக்கணும். ஆனா சிகரத்தை தொடுற மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில மக்கள் மட்டும்தான். அவர்களுக்கு அந்த நேரமும் சந்தர்ப்பமும் காலமும் வந்து சரியா அமையுது. அதனாலதான் அவர்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு தங்களுடைய சிகரங்களை வந்து எட்டக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது. உதாரணமா இந்த கொரோனாவில் கூட எடுத்து பார்த்துருக்கலாம். கொரோனாவில் வந்து நிறைய வணிகங்கள் வந்து வியாபாரங்கள் வந்து படுத்துட்டு கனவேருக்கு வந்து உழைப்பே இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனாலும் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொண்டு ஆன்லைன் பிசினஸா இருக்கலாம், இல்லாட்டி அந்த நேரத்துல மக்களுக்கு தேவைப்படுற உணவை கொண்டே கொடுக்கறதா இருக்கலாம், இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகளை கொண்டு தங்களுடைய வணிகத்தை மேல் நோக்கி கொண்டு போன மக்கள் எத்தனையோ பேர் இருக்கணும். ஆக அந்த நேரத்தை நாங்க எப்படி பயன்படுத்துறோம் என்றதுல தான் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி வந்து அடங்கி இருக்கு.
மேலும் எதிரணி நண்பர்கள் வந்து தங்களுடைய உழைப்பு திறனை பற்றி நிறைய வந்து கூறலாம். ஆனாலும் அவர்களுமே கூட சரியான நேரத்துக்காகத்தான் காத்திருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மாதவி அவர்கள் அதிர்ஷ்ட காற்று, வாய்ப்பு, சந்தர்ப்பம், நேரம், இந்த 3 விடயங்களையும் கொண்டு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருக்கின்றவர்களை பிழைத்துக் கொள்கின்றார்கள் என்று சொல்லி அங்கே தன்னுடைய வாதத்தை தொடர்ந்து இருக்கின்றார். வெற்றி கொடிகட்டு, வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா என்று பாடுவதற்கு சமூகத்திலே படையப்பாக்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த உருவாக்கத்துக்கு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் என்பதாக அவர் தரப்பு வாதம் நகர்ந்திருக்கின்றது. இந்த நிலையிலே